ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது ஒரு ஜெனரல் டாபிக். அதாவது நமக்கானவர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி. நமக்கானவங்கன்னா எல்லாரும் நமக்கானவங்க கிடையாது. நம்ம கிட்ட ஃபில்டரே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்தவர்கள் நமக்கானவர்கள். அவங்க கிட்ட நம்ம ஃபில்டரே இல்லாமல் பகிர்ந்தோம் நமக்கானவர்கள். இல்லைன்னா மற்றவங்களாம் ஹாய் பாய். அதை வச்சு தான் ஒரு வீடியோ பண்ணோம் நேரலையில். அதில் நண்பர்கள் பேசினது, நேயர்கள் பேசினது எல்லாம் சேர்த்து இதில் வந்து பேசியிருக்கோம். ஸோ முதல் பாகத்தினுடைய விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எப்பொழுதும் போல் இன்றைக்கி லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த ஃபாத்திமா அபு அவர்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஃபாத்திமா, ஒன்றும் இல்லை, ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தோம். ஏன்னா அவசரடிக்குன்னு சில ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்போம். டக்குன்னு பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஏன்னா வந்ததே 6 மணி 6:30 போகலாம் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது ரீல்ஸ் எல்லாம் வந்து எதாவது அனுப்புறதுலாம் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறது. அதில் ஒரு ரீல்ஸில் என்னென்னா மாரி செல்வராஜ் வந்து சொல்லியிருப்பாரு, நமக்கானவங்க யாரு அப்படின்னும் போது நம்ம யாருக்கிட்ட யோசிக்காம என்ன எதை பற்றியுமே கவலைப்படாமல் பேசுகிறோமோ அவங்க நமக்கானவங்க. அங்கே வந்து அந்த பேச்சுக்கள் குறையும் போது அவங்க நமக்கானவங்க இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். நான் கூட இப்போ சமீபத்தில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று எழுதியிருப்பேன். உங்களுக்கு அது ஷேர் பண்ணான்னு தெரியல. அதில் கூட சொல்லியிருப்பேன், நமக்கானவர்கள்னு ஒரு போஸ்ட் எழுதுனது. ஆமாம், அந்த இவங்க பற்றி ஒரு ஃபேமிலி பற்றி எழுதியிருந்தேன். அப்போ வந்து எந்த வீட்டில் வந்து நம்ம வந்து தங்குறோமோ, எந்த வீட்டு படுக்கறையை வந்து நம்ம படுத்து தூங்கும்போது நம்ம வீடு மாதிரி ஒரு ஃபீல் வருதோ, அதாவது நம்ம பார்த்துக்கிற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்கிறேன். எந்த வீட்டில் அந்த மாதிரி படுக்கையில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஜிஜே வீட்டுக்கு போயிருக்கும்போது அவ்வளோ பெரிய பெட்ரூம் எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து வேற ரூமில் அவங்க ஹாலில் படுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஐயே இது என்ன இது வெறும் வம்பா போச்சேம்மா, நீங்கள் எல்லாம் வந்து படுங்க, எங்களுக்கே அது வந்து எங்களுக்கு இந்த அடுத்த ரூம் வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் இருந்து அந்த ரூம் கொடுங்க, நாங்கள் அது போதும் எங்களுக்கு அப்படின்னு. குட்டீஸ் வேற ரெண்டுமே, குட்டீஸ் ரெண்டும் அதுங்களுக்கு வந்து அவங்க அந்த ரூம் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டான ரூம். நான் உடனே என்ன சொன்னேன்னா, நாங்கள் ஹாலில் இதில் வந்து எனக்கு இந்த தரவிரிப்பு இருக்குல்ல, அதையே நீ வந்து கீழே போட்டு நாங்கள் 3 பேருமே அங்கே படுத்துக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யானி வந்து மேலே ஒரு பெட் இருந்து அதில் படுத்துச்சு, நான் 2 பேர் கீழே படுத்துக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த வீட்டில் நம்ம வந்து தங்குறோமோ, எங்கே வந்து நம்ம வந்து நம்ம வீடு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி தூங்குறோமோ அந்த வீடு நமக்கான வீடுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் எங்கே யாருக்கிட்ட வந்து நம்ம வந்து பேசுகிறோமோ, எந்த விஷயமாக இருந்தாலும் எதை பற்றியுமே யோசிக்காம பகிர்ந்துக்கிறோமோ அவங்க நமக்கானவங்க அப்படின்றத வச்சு தான் இந்த எபிசோட வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இதில் வந்து உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து பின்னூட்டங்களை தாராளமாக சொல்லுங்கள். சொல்லுங்க மேடம். சரி, இதில் இந்த நமக்கானவர்கள் அப்படின்னும்பொழுது ரொம்ப ஃபியூ தான் இருப்பாங்க. வெரி வெரி ஃபியூ. எனக்கு இயல்பாகவே வந்து ரொம்ப ஃபியூ தான் நான் பழகிறது. அது ரொம்ப தெரியும். இப்போ நீங்கள் அதை வந்து உங்களை ஒப்புக்க சொல்கிறேன், அதை ஒத்துக்க சொன்னாங்களா? இது கண்ணிலே அடிக்குது மேடம், என் கண்ணிலே அடிக்குது. சொல்லுங்க. பட்ஜெட் அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லார்கிட்டையும் நீங்க எல்லாத்தையும் பேசிட மாட்டீங்க. அதுலயுமே வந்து ஒரு 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 ஃபில்டர் வச்சிருப்போம். அதுக்கு அடுத்த லெவல்ல தான் வந்து அந்த ஃபில்டர் இல்லாம பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். இருக்காங்க ஒரு 3 பேர், ஒரு 4 பேர். நீங்க எந்த ஃபில்டருமே இல்லாம எதை பத்தியுமே கவலைப்படாம பேசுறது. சரி, இதுல 2 விதம் இருக்கு. நான் யாரை பத்தியுமே கவலைப்பட மாட்டேன், ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அப்படிங்கிறது வேற. ஒரு ஃபீல் குட்டோட நீங்க ஒரு விஷயங்கள் பேசுவீங்க இல்லையா, ஒரு சில பேரோட மட்டும்தான் அதை பேச முடியும். அதே விஷயத்த உங்களுடைய வேவ் லென்த்ல இன்னொருத்தட்ட பேசுனீங்கன்னா அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாதவங்களா இருப்பாங்க. அதை அவங்களுக்கு அது புரியவும் புரியாது. நாம ஒரு வேவ் லென்த்ல சொல்லியிருப்போம், அவங்க வந்து வேற ஒரு வேவ் லென்த்ல எடுத்துப்பாங்க. அது இன்னும் வந்து நுட்பமா சொல்ற மாதிரி இருந்ததுன்னா ஏனி மாடுன்னு நோனி மாடுன்னு புரிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ரெண்டாவது, இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சஜஷனுக்கே வந்து நம்ம வந்து தவறான மிஸ்லீட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு விஷயத்த வந்து கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், உடனே வந்து நம்மளை வந்து பயமுறுத்தி நம்மளை வந்து ஒரு காலி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீல்ஸ்குள்ள ரீல்ஸ் மாதிரி சார், நீங்க ஒரு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா, காலை எப்படி வரும்னா, உங்க ஃப்ரெண்டு வந்து இப்ப ட்ரக் வாங்கி இங்க மாட்டிக்கிட்டாப்ல, சரக்கு அடிச்சுட்டு ட்ரக் அடிச்சுட்டு, நீ இப்ப இங்க வரலன்னா உன் ஃப்ரெண்டை காலி பண்ணிடுவோம், இல்லைன்னா வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாங்க. எப்ப நைட்டு 1:30 மணிக்கு கூப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல இல்ல, அப்ராட்ல நடக்கிற மாதிரி ரீல்ஸ். அது தேடி வருவாங்க. அது உண்மையா பண்ணாங்க, ஒரு ஆக்டிவிட்டியாவே. தனக்கான ஃப்ரெண்ட் வராங்களா, அதாவது
அவன் அங்க வந்திருக்கான இந்நேரத்துக்கு ஏன் அங்க வந்தான், இவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. எங்க வரணும்னு கேட்டா அந்த இடத்த கிராஸ் பண்ணும்பொழுது கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி போட்டிருந்தாங்க செட் மாதிரி. ரொம்ப கேவலமா இருக்கும் இடமே, ரொம்ப ஆட்கள்லாம் வந்து ரொம்ப பயமுடுத்துற மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கல்லி மாதிரி இருக்கும், அது உள்ளார போனீங்கன்னா இந்த சினிமாலாம் காட்டுவாங்கல்ல ரியலா ட்ரக் வச்சிருக்கிற இடம் எப்படி இருக்கும், அது கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரியா இருக்கும். அது குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு மாதிரி சந்திக்கிறதுலாம் போய் பெருசாலி எல்லாம் ஓடிக்கிட்டு வாந்தி எடுத்து வச்சு ஒரு மாதிரி ஆகி ஆயெல்லாம் போய் அது மேல வந்து ஈலாம் மிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியான இடமா தான் இருக்கும் ட்ரக் விற்கிற இடம். எஸ். ஆனா இது வந்து இந்த ட்ரக்ன்றது இந்த கஞ்சா இந்த மாதிரி லெவலுக்கு இப்படி இருக்கும். பட் ஆனா வந்து கொக்கைன் மாதிரியான பெரிய பெரிய பொருட்களுக்குலாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி பெரிய பெரிய டீலிங்கா அது வந்து இது கூட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ரைட். பாத்தீங்கன்னா அங்க இருந்த எல்லாரையுமே ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போறதுக்கு வருவாங்க ஒருத்தர். அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது பாக்குறப்ப. அவங்க எங்கெங்கயோ கிராஸ் பண்ணி ஒரு ஹோட்டல் உள்ளார பின் வழியாலாம் வந்து அவங்கள வழி விட மாட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல ஒரு 2 பேர் அடிக்கிற மாதிரி நின்னுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மீறி அவங்க அங்க வராங்களா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஃபன்னா ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து அந்த காசு கொடுக்கறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ரெண்டை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நட்பு. ஓகேவா, இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில நட்புல மட்டும்தான் நீங்க ஏடா நேரத்துக்கு யாராவது பண்ணுவாங்களாடா, குடிக்க போவாங்களா அப்படின்னு கேள்வி இருக்காது. அவன் ஏதோ ரொம்ப முடியலையா இருக்கும் அவனுக்கு, இல்லைன்னா அவன் இந்த டைம்ல போக மாட்டான் அப்படின்னு நினைக்கிற ஒரு நட்பா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், 2 பேர் பேசி அவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் நான் சொன்னேன், என்னடி இதுக்கு இவ்வளவு நேரம் நம்ம 2 பேர் சிரிக்கணும், நம்ம 2 பேரால மட்டும்தான் இது மாதிரி எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இதே ஜோக்கு அதே விஷயம் 2 பேரும் அப்படி சிரிக்கிறோம். இன்னொருத்தி ஜாயின் பண்ணா அவளும் எங்களோட ஃப்ரெண்டு தான். பட் அவளால வந்து அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல, அவளால அதை கனெக்ட் பண்ணியே பார்க்க முடியல. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, நீங்க ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பீங்கல்ல, அந்த தாட் ப்ராசஸை நீங்க ஷேர் செய்யும் பொழுது, உதாரணத்துக்கு இப்ப பெண்கள்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ஒருத்தர் பிடிக்குது பாக்குறதுக்கு அப்படின்னீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பொண்ணுங்க இருக்காங்கங்க, பயங்கரமா டிஸ் பண்ணுவாங்க. அண்ணா உனக்கு என்ன குறை டக்குன்னு அங்க ஆரம்பிப்பாங்க. அண்ணா உனக்கு என்ன குறை வச்சாரு, அவர் உன்னை எப்படி பாத்துக்கிறாரு தெரியுமா, அந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ஒரு குடும்ப பெண்ணா என்ன தெரியுமான்ற மாதிரி கூட்டு போயிருவாங்க நம்மள. சாதாரணமாவே இந்த பையன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொன்னா எதுக்கு தேங்காய் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கா அல்ல, அவங்களோட நான் பேசுறதே நிறுத்திட்டேன். அதுக்கு அதுதான் ஓகேவா. சோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி ஒரு சில பேர்கிட்ட நீங்க வந்து மறைக்காம உங்களை ஷேர் பண்ணிப்பீங்கல்ல, அந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப வெரி ஃபியூன்னு சொல்றேன். நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ. இது கண்டிப்பா சொந்தக்காரங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ என்னோட பிரதர் கிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன், நான் பண்ணுவேன். அதுல ஒரு இல்ல மேடம், நீங்க என்ன சார், நீங்க என்ன நான் என் தங்கச்சிங்கெல்லாம் போட்டோ பண்றது இல்லை. நான் தங்கி அது இந்த மாதிரி எதுக்கு ஃபில்டர் வச்சு பேசுறேன்னு பேசுறதே கிடையாது. ஃபுல்லா பேசினா நீங்க கவனிச்சிருக்கீங்களா மேடம், பேசினா ஃபுல்லா பேசணும், பேசலையா அவ்வளவுதான், என்ன ஹாய் பை தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். இன்னி வரலையும் என் தங்கச்சிக்கிட்டு இருந்து ஏதாவது போன் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்குதா, என்ன பண்றேன்னா டார்லிங்டன்ல மழையாமே, டிரைவிங் சைடு எடுத்தியாமே, இத்தனையும் என்னது ஃபுல்லா ஃபாலோ பண்றாளுங்க. நல்லா அமுக்குன மாதிரி உட்காந்துருப்பாங்க. நீ அமுக்குன மாதிரியே உட்காந்துரு, அமுக்குன மாதிரியே உட்காந்துரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் ஒரு சோத்தை வாங்கி கொடுத்தா முடிஞ்சு போச்சு கதை. அப்படியே இரு, நல்லா இரு. நான் திரும்பவும் சொல்றேன், இன்னொன்னு உள்ளார வந்து இன்னை வரையிலும் அவங்க யாருமே என்கிட்ட எந்த விதத்துக்கும் வந்து நின்னது இல்லைன்றதையும் நான் சொல்றேன். நிறைய தங்கச்சிங்க வந்து பக்கி மாதிரி பிடிங்கிட்டு போறதை பார்க்கும். அண்ணங்காரன் செலவில் வந்து தீபாவளி ட்ரெஸ் எடுத்துருங்க, பொங்கல் ட்ரெஸ் எடுத்துருங்க, பொண்ணுக்கிட்ட வந்து மாமா எனக்கு ஃப்ளைட்டு போக ஆசைன்னு சொல்லி அதில் வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டு ஏற்கனவே பாதி முடி கொட்டி போச்சு. இந்த மாதிரிலாம் என் தங்கச்சி என்றைக்குமே பண்ணதே கிடையாது. தட் பிளேஸ் திஸ் பிளேஸ் அவ்வளோதான். அதுக்காக சொன்னேன், நீங்கள் பேசுறதுலேயே உங்கள் தம்பிக்கிட்ட ஃபில்டர் இருக்கும்போது நான் அந்த ஃபில்டர் கூட வச்சுக்க மாட்டேன், பேசவே மாட்டேன்றேன். நான் பேசினா ஃபுல்லா பேசுவேன். இல்ல எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க வர இப்ப நம்ம சொல்ல வரது வந்து குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரேன். எனக்கு இப்படிதான் வேணும், இல்லைன்னா வேணாம் அப்படிதான்ன்றத நான். அதுதான், அது யாரா இருந்தாலும் தான் அது அதனுடைய நிலைப்பாடு அதுலதான். அதுதான் அந்த உதாரணம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், என் தங்கச்சிங்களை பத்தியும் என்னை பத்தியும். she knows very well about itன்றதுனால நான் சொல்றேன். That's all. Yes. சரியா. சோ அப்போ ஒரு சில ஃபில்டர் வச்சு தான் உங்களால பேச முடியும். சொல்ற ஒரு தாட் ப்ராசஸே நீங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உதாரணத்துக்கு இப்ப இந்த ரோஜா பூ இந்த சைட்ல வெயிடான்றத கூட நிறைய பேர்கிட்ட சொல்லிட முடியாது. அது எப்படிப்பட்ட தெரியுமா, அதுவும் முக்கியமா உங்க அம்மா கிட்ட சொல்லவே முடியாது. இப்ப எங்க அம்மா மேடம் உதாரணத்துக்கு வேற எங்க இருந்து எடுக்கிறது கதைகளுக்கான ஆந்தர்களை எங்க இருந்து எடுத்து நான் என் தங்கச்சி இப்பதான் எடுத்தேன். யாருமே இப்பதான் என் தங்கச்சி எடுத்தல டக்குன்னு உங்க அம்மா எடுத்தேன். அவங்க கிட்ட வந்து நீங்க இப்ப இதுல இருந்து
இது ஏம்மா அங்கே வைக்கிற, அங்கே அவன் போவான், அங்கே இடிச்சு அது விழுந்துடும், கால் குத்திடும். அதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து 3வது பாட்டு 7வது பாட்டு 700வது பாட்டே எடுக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பாட்டு ஓடுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் 5வது மாடியில் இருக்கிறதே வந்து ஏதோ அது இன்னும் அந்த மாதிரி படம்லாம் பார்க்கல. இந்த ஸ்பைடர் மேன், இந்த சூப்பர் மேன், இந்த மாதிரி படம்லாம் பார்க்கல போகுது. அதனால அது கதை ஓடிட்டு இருக்குது. அதுதான் மேட்ரு. கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கு. சரியா? ஆனா எனக்கு இப்ப என் தம்பி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட உண்மையிலே வந்து என்னோட சிஸ்டர் நான் பேசியிருக்கேன். ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் வந்து வாக் போறோம்ட்டு கீழே போயிருவோம். ஆமாமா, ஊரா முட்டு கதையெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க. அப்படிலாம் பேசுற ஆளு கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால கஷ்டம். நல்ல விஷயம், தேங்க்யூ. ஏன்னா தப்புன்னு வச்சோம்னா ஈஸிலி வந்து ஃபைண்ட் அவுட் அண்ட் பீட் இட். ஓகே, அதனால வந்து ஈஸியா வந்து மடர் அடிக்கிறது வசதி. இது வந்து ஒரு ஆளு அந்த ஒரு டேபிள் வந்து ஒரு காக்கும் கவசம். திஸ் டேபிள் தூக்கி அடிச்சிடறேன் பார்த்துக்கோ, இந்த மாதிரி ஏதாவது. சூப்பர். சரியா? பட் சிஸ்டர் லாட்டர் வந்து நிறைய பேசுவோம் 2 பேருமே. அந்த இதெல்லாம் இருக்காது, ஜட்ஜிங்லாம் இருக்காது. நீ இதானா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. 2 பேருமே அந்த அளவுக்கு பேச முடியும். உதாரணத்துக்கு இப்ப எங்க அம்மாவே இதை பண்றாங்க அப்படின்னா அவகிட்ட சொல்ல முடியும், அம்மா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா. அவ போய் எங்க அம்மாவை அதை வச்சுட்டு வந்து இது பண்ண மாட்டான். ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப நாள் முன்னாடி ஜாக்கியோடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்றதுக்காக சொன்னாங்க. அவங்க தங்கைக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அவங்க தங்க வந்து அவங்கள பத்தி ஏதோ ஒரு குறை சொல்றாங்க. கரெக்டா? அண்ணனை பத்தி ஒரு குறை என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, நான் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஆச்சே, இப்படி ஒரு தாட் ஆச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது என்ன, ஒரு பிரச்சனையில சிக்குவதற்கு முன்பாக நாம அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சொல்லணும்னு வச்சுக்காங்களேன். ஆனா இதுல என்ன கொடுமைன்னா, இது இப்ப வந்து ரீசெண்டா வந்து இந்த மெச்சூரிட்டினா என்னன்னா, வாயை சூட்டெல்லாம் மூடிட்டு உட்காரதான் மெச்சூரிட்டின்னு சமீபத்தில் ஒரு கோட் பார்த்தேன். உண்மை அது. அதனால நான் இழந்தவர்கள் ஏறாலாம். அதாவது நம்ம வந்து ஒன்றும் இல்லை, 2+2 4ன்னு சொல்கிறோம்ல. இது சொல்லக்கூடாதுன்னு வாழ்க்கை கற்றுக் கொடுக்குது, அனுபவம் கற்றுக் கொடுக்குது. இது சொல்கிறதுனால தானே உனக்கு பிரச்சனை மயிறு. எங்கேயாவது போ, 7ன்னு சொல்லு, 8ன்னு சொல்லு, உழுந்து வாரு, பல்லு பேத்துக்கோ, ஏதாவது பண்ணு, ஹார்லிக்ஸ் வாங்கி வந்து கொடுத்து பார்க்குறேன், முடிஞ்சு போச்சு கதை. எதுக்கு நீ முன்னாடியே வந்து 2+2 4ன்னு சொல்லி அது 4 கிடையாது, அது 5 தெரியுமா, அது 6 தெரியுமா, 8 தெரியுமா, 8 தெரியுமா அப்படின்னு எதுக்கு வாங்க. உங்க அம்மா மாதிரியே வந்து வாய்ஸ்ல பேசுறேன். தெரியுது. அவனோட வாட்டர் பாட்டில் கொண்டு நாங்க வச்சிருக்கேனே. ஸ்லைஸ் போட்டுலாம் எடுத்து வந்து 3-4 நாளா அப்படியே இருக்குது தண்ணி. மரியாதை சுத்தமா போச்சு. சரி, பரவாயில்ல. இந்த 2+ இததான் கொட்டிட்டு புது தண்ணி பிடிச்சுன்னு சொன்னேன். ஆரஞ்சு பழம் ஸ்லைஸ் போடுன்னு சொன்னது அதுக்குதான். இல்ல, ஆமா, 2 ஸ்லைஸ் போட்டு எடுத்துட்டு வா. ஆரஞ்சு கீழே இருக்கு பாரு ராஜா, தேடு. காலை கீழே கண்ண. ஆரஞ்சு தான் போட சொல்றேன்ப்பா. என்னென்ன? சரி, நீ இப்போதைக்கு வெறும் தண்ணி எடுத்துன்னு வா ராஜா, ப்ளீஸ். அந்த பழத்தை எடுத்து நீங்க காமி. ஆனது ஆச்சு, போனது போச்சு. சரி, இப்ப நீங்க வாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போயிருந்தீங்க. அதனால இந்த 2+2 சொல்லி கடைசியில என்ன ஆகுதுன்னா நாம ஆவாதவங்களா போயிடுறோம். ஆமா, புரியுதுங்களா? நம்மள வந்து இன்னும் அன்டச்சபிள் மாதிரி பாக்குறாங்க. என்னன்னா, ஐயோ நீ அது சரிப்பட்டு வர மாட்டேற லெவலுக்கு நம்மளை ட்ரீட் பண்றாங்க. நாம வந்து அந்த ஆரஞ்சு எடுத்துட்டு வந்து காட்டப்பா கிட்ட. பரவாயில்ல, கழுவிட்டு போடு. அலம்பிட்டு கட் பண்ணி போடுறா, ஒன்றாகாது. ஸோ அதனால வந்து இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு இருந்தாலும் நம்ம வாய வச்சு சும்மா இருக்க மாட்டோம். இப்ப இந்த எம்என்எம் வந்து கூட்டு வச்சு ஞாயிற்றுக்கிழமை பேசுவானுங்க, நல்லா பழம் மாதிரி பேசுவானுங்க. வானாண்டா தாலியை எடுத்துருவானுங்களான்னு சொன்னா கேட்க மாட்டானுங்க. போய் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே மாட்டானுங்க. ஏன்னா மொக்கா வாங்கி வச்சாங்க. ஏன்னா சொன்ன ஒருத்தவங்க நான் திட்டுவேன், அதனால என்ன பார்க்கவே மாட்டானுங்க. அப்படியே ஓடுவானுங்க, தலையில இந்த சாக்கு போட்டு ஓடுற மாதிரி ஓடுவானுங்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் இந்த கதை வந்து ரொம்ப பழைய கதை இதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னாச்சு, அந்த பொண்ணு வந்து அந்த அவங்க அண்ணனை பத்தி சொல்லிச்சு. ரொம்ப பழகிட்டோமே அப்படின்னு
இந்த மாதிரிடா மச்சு, இந்த மாதிரி உன் தங்கச்சி வந்து உன்னை பத்தி இப்படி ஒரு ஃபீல் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன். நேரா போய் கேட்டான் அவங்ககிட்ட. அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணு வந்து என்ன வந்து ஒரு அந்த இலையில எச்சு தின்னுட்டு, அந்த எச்சை தின்னுட்டு இருக்கும் அவசரமா பசியில ஒரு நாய், இந்த எச்சை இலையில தின்னுட்டு டக்குன்னு அப்பதான் ஏதாவது ஒரு சனி என்ன பண்ண கலத்துக்கு போடாது மேல. அதனால அது பதட்டமாவே சாப்பிடாது. எங்கேயாவது அடி விழுமோ கல் விழுமோ அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி யாரும் நம்மளை கவனிக்காம பார்த்தா அப்படின்னு ஒண்ணு பார்க்கும். ஒரு பார்வை இருக்கும் பாரு, அது ஒரு ஏளனமான ஒரு எச்சக்கலை. ஐயோ அதை எப்படி சொல்றதே தெரியல. அந்த மாதிரி ஒரு பார்வை அவ என்ன பார்த்தா. அன்னைக்கே மெச்சூரிட்டி என்பது வாயை சுத்தையும் மூடிக்கிட்டு அமைதியா இருப்பது அப்படின்னு படிச்சு நம்ம தான் எவ்வளவோ படிக்கிறோமே. அந்த அந்த பார்வை என்னால மறக்க முடியாது மேடம். என்னைக்குமே அந்த பார்வை என்னால வந்து எப்பயுமே அந்த போதுண்டா 2 போதும். நீங்க போதும் கிளம்பு. அந்த யாருன்றது உனக்கு இப்ப தெரியவே இல்லை. உனக்கு யாருன்னே தெரியாது. கதவு சாத்தி போ, தண்ணி குடி. அதுக்குள்ளார பாருங்களேன், ஒட்டு கேட்டு கேள்விக்கு அது வந்து என்ன பண்றது, எங்க இருந்து வந்தோ எங்க அம்மாவுக்கு இந்த புத்தியே கிடையாது. பட் எனிவே இல்ல மேடம், ஜெயலட்சுமி டோன்ட் வாண்ட் தட் திஸ் கைண்ட் ஆஃப் காசிப் அண்ட் ஆல். அதனாலதான் சீக்கிரமா போயிடுச்சு. உங்களுக்கு பின்னங்கால் பெரடியில ஓடுற அளவுக்கு வந்து வேலை இருந்தது ஜாக்கி. அவங்க ஏன் காசிப் பேச போறாங்க சொல்லுங்க. வா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப என்ன வந்து ஒரு மாதிரி பார்த்துச்சுமா. ஆமா, ஆனா நிறைய பேர் வந்து ஜாக்கி கிட்ட அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணாம பேசியிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம்ல, அதை இப்போ வந்து இந்த கதையை விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஜாக்கி நிறைய அதுல மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்து சொல்ல விடுங்க, அப்புறம் வர. நான் இன்னும் முடியவே இல்லையா? ஓகே, முடிக்கலையா? சாரி. பெரிய ஒன்னு வந்து ஒரு பெரிய மயிறு நினைச்சு உன்கிட்ட சொன்னேன். ஒருத்தன் நேரா போய் எங்க அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன். சரி நானே சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த புடவையெல்லாம் அப்படி முந்தி எடுத்து இப்படி சொருகிட்டு வந்து வாடா மயிரை நோய் கேட்கணுமா வா அப்படின்ற மாதிரி போனான் அவங்க அண்ணங்கிட்ட. ஆமா சொன்னவர்கிட்ட நீ இப்படி பண்ண நான் சொன்னேன் அப்படின்னா அப்படி. அதுக்கப்புறம் வந்து அது வந்து எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. என் மேல தப்பு அது. நான் அழகா கரெக்டு தான் நீ சொன்னது, உன் ட்ரஸ்ட்டை நான் காப்பாற்ற முடியல. ரைட். நீ இப்போ சொன்னீங்க ஜாக்கி கிட்ட எல்லாரும் பேசுவாங்க. ரைட். நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இப்போ அந்த பொண்ணே அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பக்கமா லெட்டர் எழுதிச்சு போனுச்சு வந்துச்சு, அது வேற கதை. ஆனா அதுக்கப்புறம் வீணா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மிக மோசமா வீணா போனோம். திரும்ப இப்போ வந்து அதாவது யாரை பார்த்தா நம்ம வந்து கொண்டாடி போய் எல்லாம் நின்னமோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கான். You are not my cup of tea. That's all. Wow. Seriously, ma'am. அது ரொம்ப காயத்தை ஏற்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சில பேர் வந்து இந்த நேரத்துக்கு நான் பேசுறேன் அப்படின்னா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிங்க. அதுதான் வந்து அது வந்து பகிர்தல். நான் வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்கு மட்டுமே நான் கிடையாது. நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. இதுதானே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு டாக் இப்படி தானே போகும். அது ஃபில்டர் ஆகுதுன்னும் போதே நீங்கள் அந்த இடத்துல இல்லை. அதுதான் இன்னைக்கு மாறி சொன்னது. அதுதான் நீங்கள் எவர் ஒருவரிடம் எதை பற்றியுமே யோசிக்காமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் பேசுறீங்களோ அவங்க உனக்கானவங்க. அப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணி நிறைய விஷயங்களை மறைச்சு இதை சொன்னால் அவங்க கோச்சுக்குவாங்களோ, அதை சொன்னால் பண்ணுவாங்களோ, இந்த விஷயத்தை எடுத்துன்னு போனால் அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அது அங்கே நீங்கள் கிட்ட வர முடியாது. நீங்கள் நகர்ந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தெரிஞ்சதான் அந்த விஷயத்தை செய்வோம். புரியுதா? அது வந்து நம்ம கணவர்கள் அவங்க இல்லைன்றதான் அர்த்தம். எஸ், நீங்க சொல்லுங்க. ஓகே. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து விட்டுறாதீங்க, பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிறது. அவங்க மனசுல வந்து நோகாத அளவுக்கு அவங்கள வந்து ஒரு டைட்டா ஒரு ஹோல்டு வச்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, என் 2 ஃப்ரெண்டுலயுமே ஒருத்தகிட்ட இன்னுமே ரொம்ப க்ளோஸா என்னால பேச முடியும். ஒருத்தகிட்ட அவ என்னை பத்தி என்ன நினைச்சிருவா இதை சொன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எதை பத்தியுமே சிந்திக்காம எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா உட்காரலாம் அந்த வீட்டுல, அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரியான சூழலை நான் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பேனான்னு கேட்டா எஸ், அது அந்த மியூச்சுவல் இருக்கும் 2 பேருக்கிட்டையும். இது இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு இந்த இடத்துல.
நாம வந்து ஒருத்தவங்க கிட்ட வெறும் ரிசீவரா, இப்ப ஜாக்கி சொன்னாங்க பாத்தீங்களா, நம்ம மட்டும் அவங்க கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுனே இருக்கிறவங்களா இருப்போம். அதேதான். ஓகேங்களா, இது ஒரு வகையான இது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, நம்ம நேரம்ல இருந்து எல்லாம் போகும். ஆமா, அது மாதிரியான மொக்களை நிறைய நான் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போது உடனுக்குடனே ஃபோன் பேசுறது, 4 மணி நேரம் பேசுறது, 3 மணி நேரம் பேசுறது அப்படின்னு அதெல்லாம் வந்து நான் வந்து நோட் பண்ணிட்டே வருவேன். கரெக்டான இடத்துல வந்து செக் பண்ணிட்டு வச்சுருவேன். இது ரீசெண்டா நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இது பண்ணேன். இப்போ அஃபீஷியலா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம அந்த இடத்துல உட்காந்து அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆமா, நம்ம நம்மளோட சொல்ல வரோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு என்னடா இவ்வளவு நேரம் அவங்க அவங்களோட ப்ராப்ளம் சொன்னாங்க, சரி நம்மளும் நம்மளோட ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தா அவங்க இவ்வளவு ஷேர் பண்ணாங்கல்ல, நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது டமால்னு அப்படியே நிறுத்துவாங்க நம்ம. அதுவும் நிறுத்துறது எப்படின்னா, அவங்க ஒரு வேலை பார்க்குற மாதிரி பண்ணுவாங்க, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள். இதுவும் வந்து ஒரு வகை. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன். நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம நினைப்போம் வா நம்ம வந்து ஒருத்தருக்கு லைக் நம்ம கிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்கல்ல, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இங்க இப்படி அந்த மாதிரி அது வந்து அன்கண்டிஷனல் லவ்வுக்கும் சரி, இந்த பேசுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். அன்கண்டிஷனலும் அதே மாதிரிதான் ரிசீவராகவே இருக்கிறது. அவன் நேரத்தெல்லாம் விட்டுட்டு அவங்ககிட்ட ஆணு வாயப்பண்ட கேட்டுட்டு இருப்பான்னு வச்சுக்காங்களேன். அதுதான். அதனாலதான் இதுல வந்து நமக்கானவர்கள் அப்படின்றவங்க வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்மோடு பகிர்ந்தவங்க நமக்கானவங்க. அப்படி வரல அப்படின்னா அது அப்ப வந்து நீங்க வந்து அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு அது அந்த ஸ்டக் ஆகுதுன்னா அது அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். இது ஒண்ணு. அப்படியே அந்த கமெண்ட்லாம் படிச்சுக்கேன் டக்கு. ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை நீங்கள் டக்குன்னு கமெண்ட்ல போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டிஸ்கஷனுக்கு பாருங்க, நாங்களே ஒரு விஷயத்தை எடுத்து வந்து எவ்வளோ நேரம் பேசிட்டோம். நான் இருக்கோம். ஆமாம், ஓகே. ஸோ யாராரு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாத்திமாபு, ஆனந்தி, ஜிஜே, பாலகிருஷ், ஜெயந்தி, கௌரி சங்கர், சித்ரா செல்வமோகன், பாலகணேஷ், தியரி டெஸ்ட் என்ன எடுத்து இருங்க டக்குன்னு பாலகணேஷ் மட்டும் ஒரு ஆர்வம், தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டாராம். சூப்பர். தியரி டெஸ்ட் நினைச்சிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இதுல என்ன பிளஸ் பாயிண்ட்னா, இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். கார் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். எனக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து இங்கே தான் எனக்கு வந்து பழக்கமே. இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறோம், பேசுகிறோம், புரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு டெஸ்ட்டாக ஒரு கேள்வி, அதற்கான பதில்கள் மல்டிபிள் சாய்ஸாக அவங்க கொடுத்தாலும் கூட எனக்கு இது எல்லாமே புதுசு. இத்தனை வருஷம் கழிச்சு நான் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதவும் இல்லை. நான் பிஏ, எம்ஏ எல்லாமே இங்கே தமிழில் தான் எழுதினேன். ஆக்சுவலி இங்கிலீஷ்லாம் எழுதவே இல்லை, தமிழ் வழியில் தான் நான் வந்து படித்தேன். அப்படின்றதுனால இதுதான் எனக்கான முதல் டெஸ்ட்டு. அதுதான். இப்போ இதுவே இவர் வந்து இதில் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெர்மனில், ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா புது மொழியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பேசணும் போது ரொம்ப கஷ்டம். எனிவே வாழ்த்துக்கள். சூப்பர், குட். அடுத்து வந்து ஜெய்சீல், ராஜகுரு, ஆஹாஸ் வேர்ல்டு, அனிதா, பாத்திமா நசீர், அபிஷிவம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ராஜி அண்ட் லோகேஸ்வரன், அவரும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஷர்மிளா நாராயணசுவாமி, ரத்தி, நித்யானந்தம், புவனா, ராஜி கார்த்திக், ரமேஷ் வடிவேலும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஷஹீதா, ரம்யா, ஹரிஹரன் விஜயன் அவரும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆகாஷ் வேர்ல்டுமே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அப்படியே இருங்க. அதன் பிறகு வந்து ஆட்ரின் மொத்து, அவரும் ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் அருணாமா, கார்த்திக் சி, உத்தா கார்த்திக் இருக்காரு அவரு, அரவிந்த் எம், கௌரி செழி, இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அரவிந்த் எம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காப்ல. ஓகே. ஸோ இப்போ அப்படியே கமெண்ட்டுகள் படிப்போம். நாளைக்கு பார்க்குறேன் டாப்ல பாலகிருஷ்ணன், மற்றவங்க எல்லாருமே ஹாய். அக்கா ஜெயந்தி எம்எம்ஜே, அவங்களோட பேர் படிச்சேனானு தெரியல, அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, லவ் யூ சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகே. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷ் வேர்ல்டு கேட்டிருக்காங்க. வி ஆர் குட் பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் பாலகணேஷ் சொல்லியிருக்காப்ல, அதாவது வந்து தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன், 0 மிஸ்டேக் பாயிண்ட் வாங்கி பாஸ் பண்ணிட்டாராம். ஆனா அடுத்து இன்னொரு ஒரு 3 லட்சம் செலவு செய்து பிராக்டிகல் டெஸ்ட் வந்து அதுல வந்து 3 லட்சத்துக்கு வந்து கணக்கு பார்க்காதீங்க, அதை பண்ணிடுங்க. இல்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருந்ததுன்னா 10 கிளாஸ்ல இருந்து ஒரு 4 கிளாஸா போடுங்க, அந்த மாதிரி பாத்துக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் அனிதா, ஃபாத்திமா இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருக்காங்க. லோகேஸ்வரன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. நித்யானந்தம் வந்து ஹாய் ஜாக்கி, ஐ லவ் யூ ஃப்ரம் துபாய். லவ் யூ டூடா. ஓகே. அண்ட் பூனா வந்து டின்னர் சாப்பிட்டே பார்த்துட்டு இருக்காங்களாம் ஷோவை. அண்ட் ரத்தியம் சொல்லியிருக்காங்க, பாடியே அடி வாங்காம தப்பிக்கிறாங்களாம் ஜாக்கி.
ஓகே. அண்ட் ரமேஷ் வடிவில் வந்திருக்காப்புல அண்ட் சஹீதா. கௌரி சங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதான் ஜஸ்ட் நான் வாட்ச் யுவர் வீடியோ அபவுட் த சைல்ட் இன்சிடென்ட். ஓகே, ஆக்சிடென்ட். Child accident. India is a confused country and it will take decades to change. We have zero self-discipline like dumping waste, துப்புறது and இந்த மாதிரியான விஷயங்கள். கல்வி மறுக்கப்பட்ட தேசங்க. கல்வி வந்து மறுக்கப்பட்ட தேசம். 200 வருடங்களாக கல்வியே கிடையாது. இங்கிலீஷ்காரன் வந்து மக்களே வந்து இவங்க கிட்ட இருந்து சுரண்டிகிட்டே இருக்குமே, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேனு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபாயை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்தா, இவங்க வந்து மதராசாவில் வந்து ஒரு அமௌண்ட்டையும் குருகுலத்தில் பாதி அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு எவனுமே ஸ்கூலே சொல்லலை, படிப்பே கொடுக்கல. அவன் குருகுலத்துக்கு செலவு பண்ணிட்டு அவன் மதராசுக்கு செலவு பண்ணிட்டான் முஸ்லீம்ஸு. அப்போ தான் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும்னு தான் மெக்காலே கல்வி திட்டத்தை ஆரம்பிச்சு தான் அது வந்து எல்லோருக்கும் கல்வி எடுத்துன்னு போய் சேர்த்தது. அதனால தான் இன்றைக்கி ஓரளவாவது நம்ம வந்து படித்தவங்களா இருக்கிறோம். வெள்ளக்கார வரலாம் அதுவும் கிடையாதுன்னு வச்சுக்காங்களேன். அந்த விஷயத்தை தான் திரும்ப எடுத்துறது இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. கேட்டால் நாங்கள் வந்து அந்த காலத்தில் நாங்கள் வந்து குருகுல கல்வியில் அப்புறம் அதுதான் கொடுக்கணும் அது இதுன்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. அதான் உண்மை. ஏன் வந்து நம்ம தாத்தன் பாட்டன் முப்பாட்டம் எவனையும் படிக்கல? காரணம் அதுதான். இந்த முதல் தலைமுறை தான் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் இருந்தால் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. படித்தாங்க, வேலை வாய்ப்புகளும் கிடையாது. அந்த வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கணும்ல, அதனால தான் அந்த விஷயங்கள்லாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் சொல்லுங்க. ஓகே, அவங்க வந்து அந்த இந்த மாதிரியான டாபிக் எடுத்துட்டு வந்து பேசினதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிறதையும், உங்களோட டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரம்யா பாருங்களேன், நீங்க 2 பேரும் தான் அவர் பீப்புளா. தேங்க்யூ. அண்ட் ஜெய்சீல் சொல்லியிருக்கா, தீதி தேரா தேவர் திவானா சாங்கா ஜாக்கி அண்ணா ஸ்டைல்ல பாட சொல்லி. ஓகே, எங்க சுதாமா தாட் ப்ராசஸ் ஷேர் பண்ணா நமக்கே பிளான் பண்ணி பாம் போட்டுடுறாங்க. ஓகே, ரம்யா சொல்லியிருக்கா, truly people we choose to build strong relationship based on shared values, interest, experience and activities. Also with those who want to make deep emotional and psychological connection இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படின்ட்டு. அண்ட் ஹரிஹரன் விஜயன் வந்து, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதாகா, great to catch up live. I always listen to your videos while evening walk. Your videos are more meaningful than many other channels. ஜாக்கி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பத்தி பேசுங்க, லவ் guys அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது வந்து நிறைய பேசலாம், நிறைய பேர் மாட்டுவாங்க, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கூடுமான வரை சில விஷயங்களை வந்து புனைவாகவும் சில விஷயங்களை பேசிட்டு தான் இருக்கிறோம். தேங்க்யூ ஹரிஹரன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிரீஃப் கமெண்ட். ஓகே, அண்ட் ரம்யா டூ, தேங்க்யூ. லதா எப்பா லேட்டு? லதா எப்பாவே ஒரு 3 நாளா வரல தானே? அவங்க பிஸியாக இருக்காவ. பாம்பே எங்க வேணும் எல்லாம் சுத்தி ஒரே ஆட்டம் கொண்டாட்டத்துல இருக்கிற. ஹாப்பி, மகிழ்ந்திருங்கள். போனா சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் இயர் எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. நான் வந்து ஜாக்கி கிட்ட மட்டும் தான் பேச முடிஞ்சது. அதை ஐ நோ தட் ஜாக்கி மட்டும் தான் அதை லிசன் பண்ணுவாரு, என்னை புரிஞ்சுப்பாரு அண்ட் என்ன ஜட்ஜ் பண்ணாமல் என்கிட்ட அதை பத்தி பேசுவார் அப்படிங்கறத வந்து உண்மையிலே. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவங்க சென்னை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப உடஞ்சு போயிருந்தாங்க. ஆக்சுவலி இப்ப அந்த உடஞ்ச டைம்ல வந்து பேசுறதுன்றது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையே வச்சுக்கிட்டு வந்து பேசுவாங்க தெரியுமா? இதையே வச்சுக்கிட்டு வந்து எப்ப பார்த்தாலும் அதை என்ன சொல்றது, டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறது, நம்ம டைம் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறது அப்படின்றது அது வந்து உண்மையிலேயே வந்து அவங்க வந்து உடஞ்சிருந்தாங்க, ரொம்ப உடஞ்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரூ ஃப்ரெண்ட் ஜாக்கி தான் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ பவனா. எஸ், எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலம் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபாத்திமா அபுவுக்கு வந்து எங்களுடைய நன்றியும் பேரன்பும். முதல் பாகம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அடுத்த பாகத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக இதே மாதிரியான ரிலேஷன்ஷிப் விஷயத்தை பேசுகிறோம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.